Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So we have seen WBC, especially when the WBC நம்ம சொல்லும்போது what are the types of WBCன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். And we have also seen the types of WBC, right? So A granulocytes பார்த்தோம், and then A granulocytes and A granulocytes ரெண்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Granulocytes, coming to the granulocytes அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have seen the neutrophil, about neutrophil and the eosinophil and basophil. So இந்த த்ரீ டைப்ஸ் நீங்க எடுத்தாலே எந்த மாதிரியான ஸ்ட்ரெயின்ஸ் ஆக்சுவலி பேஸ் பண்ணி இருக்கோ, வாட் இஸ் திஸ் கிரானியூல்ஸ் அப்படின்றது எப்படி ரெப்ரசென்ட் ஆகி இருக்குது, ஏன் வந்து அது கிரானியூல்ஸ் இருக்கணும், பிளஸ் வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் கிரானியூல்ஸ், இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ கமிங் டு த A granulocytes, we have seen like lymphocytes and monocytes பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். And lymphocytes, I have explained like B and T cells. B cells and T cells அப்படின்ற நேம் எங்கிருந்து வந்ததுன்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நார்மலாவே வந்து நீங்க போன் மேரோ லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஈவன் வி லவ் சிக்கன், ரைட்? ஸோ சிக்கனோட இப்போ ஈவன் அந்த லெக் பீஸ் இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த போனோட கார்னர். ஸோ திஸ் இஸ் கால்டு போன் மேரோ. ஆக்சுவலி அதுக்குள்ளதான் வந்து இந்த போன் மேரோலாம் இருக்கும். தட் இஸ் நம்ம வந்து தமிழ் வந்து மஞ்சள், எலும்பு மஞ்சைன்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ், வி லவ் தட். ஸோ இந்த 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 கார்னர் தான் நம்ம வந்து போன் மேரோ அப்படின்றது சொல்லுவோம். ஆக்சுவலி இட் இஸ் கம்ப்ளீட்லி போன். நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா போன்ஸ்லேருந்தையும் வந்து செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, ஓகே? எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் செல்ஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்னா லாங் போன்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும், லைக் டை போன் அண்ட் தென் ரிப்ஸ், தென் வெர்டிபிரல் காலம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் பிளட் செல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும், ஓகே? ஸோ இங்க இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து செல் ஃபார்மேஷன் நடக்கும். அதுல பி அண்ட் டி செல்ஸ் அப்படின்னு ரெண்டு விதமான செல்ஸ் வரும்போதே கிளாசிபிகேஷன் செஞ்சு வராது. பி செல்ஸ் அப்படின்றது போன் மேரோல இருந்து ஃபார்ம் ஆகி திரும்பி போன் மேரோக்கே வந்து மெச்சுரேஷன் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு பி செல்ஸ். இதான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் சொன்னேன். அண்ட் கமிங் டு த டி செல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தைமஸ்ல போய் மெச்சூர் ஆகும். ஸோ தைமஸ் பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், பிகாஸ் தைமஸ் இஸ் ஒன் ஆஃப் த தைமஸ் ஸ்பெல்லிங் நான் இதுல கொடுக்குறேன். THYMUS. ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து தைமஸ். தைமஸ் இஸ் ஒன் ஆஃப் த லிம்ஃபாய்டு ஆர்கன். இப்போ நம்ம பாடியில வந்து லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we know that bone marrow, thymus, then spleen and இந்த மாதிரி சில ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து we call it as a lymphoid organs. இந்த லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் எல்லாமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ தைமஸ் இஸ் ஆல்சோ will perform one of the very good function. டி செல்ஸ் மெச்சுரேஷன் அப்படின்றது நடக்கும். பி செல்ஸா இருக்கலாம், இல்ல டி செல்ஸா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன் மேரோ அண்ட் தைமஸ், தே போத் ஆர் கால்ட் as a primary lymphoid organ, ஓகே? அண்ட் தென் அண்ணா செகண்டரியில பாத்தீங்கன்னா ஸ்ப்ளீன், லிம்ஃப் நோட், இந்த மாதிரி சில ஆர்கன்ஸ் எல்லாமே வரும். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ல த செல்ஸ் ஆர் லைக் பேபிஸ், லைக் ரொம்ப இம்மெச்சூரான இருக்கக்கூடிய ஒரு செல்ஸா இருக்கும். பி செல்ஸா இருக்கலாம், டி செல்ஸா இருக்கலாம். இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ரெண்டு செல்ஸுக்குமே வந்து தே டோன்ட் நோ ஹவு டு ஃபேஸ் த ஆன்டிஜன். ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடியில என்டர் ஆகுதுன்னா அது கூட எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி அது கூட வந்து ஃபைட் பண்ணணும்ன்றது மெக்கானிசம் தெரியாது. தே ஜஸ்ட் நோ இது ஒரு பி செல், இது ஒரு டி செல் அப்படின்னு மட்டும் தான் அதுக்கு தெரியுமே தவிர வேற எந்த ஒரு இதுவுமே அதுக்கு இருக்காது. கமிங் டு த செகண்ட் லிம்ஃபாய்டு ஆர்கன், தே லேர்ன், இந்த செல்ஸ் எல்லாமே ஆக்சுவலி செகண்ட் லிம்ஃபாய்டு ஆர்கனுக்கு போகும். அங்கதான் வந்து அவங்க என்ன லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு ரியாக்ட் வித் த ஆன்டிஜன், ஹவு டு ரியாக்ட் வித் பாக்டீரியா ஆர் வைரஸ், எந்த ஒரு பேத்தோஜனா இருந்தாலும் அது கூட எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்ன்றது எல்லாமே லேர்ன் பண்றது செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன், ஓகே? தட் இஸ் a differentiation between primary and secondary lymphoid organs. எஸ்பெஷலி தைமஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பிறந்த குழந்தைங்களை நீங்க மேபி பார்த்துப்போங்க, ரிலேஷன்ஸ்ல அந்த மாதிரி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த செஸ்ட் ரீஜியன் நம்மளோட கரெக்டா வந்து அந்த நெக்கு கீழே வரக்கூடிய செஸ்ட் ரீஜியன் இருக்குல்ல, செஸ்ட் ரீஜியன் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா சம்வாட் பல்ஜிங்கா இருக்கும். இப்படி ஆக்சுவலி வந்து செஸ்ட் ரீஜியன் கிட்ட நடுவுல சென்டர்ல பாத்தீங்கன்னா பல்ஜிங்கா இருக்கும். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைமஸ் அப்படின்றது பிறந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப லார்ஜ் சைஸா இருக்கும். ஆனா அந்த குழந்தை வந்து வளர வளர என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைமஸ் வந்து
அது சைஸ் ரெடியூஸ் ஆயிட்டே வரும். எஸ்பெஷலி லைக் 10 to 14லயே வந்து அந்த குழந்தைங்களோட தைமஸ் அப்படின்றது மறைஞ்சிரும். அதுவும் அடலசன்ஸ்ல சொல்லவே வேண்டாம். ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் மேபி உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரலாம். இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து தைமஸ் வந்து மறைஞ்சிருது அப்படின்னா, சைஸ் ரெடியூஸ் ஆகி மறையுதுன்னா, நம்ம லைஃப் டைம்க்கு தேவையான டி செல்ஸ் எல்லாமே எங்க போகும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? பிகாஸ் டி செல்ஸ் மெச்சூர் ஆகுறது தைமஸ்ன்றது இப்பதான் நான் சொன்னேன். அப்போ டி செல்ஸ் மத்த இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்தரா வரக்கூடிய நம்ம லைஃப்க்கு தேவையான டி செல்ஸ் எல்லாமே எங்க போகும்? எப்படி மெச்சூர் ஆகும் அப்படின்ன மாரி யோசிக்கலாம். பட் டைமர்ஸ் ஆக்சுவலி வந்து போகறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் டைம்க்கு தேவையான டி செல்ஸ இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஓகே. நம்ம லைஃப்க்கு தேவையான டி செல்ஸ் எல்லாமே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க. அதுதான் வந்து தைமஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வித்தின் 20 இயர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, தைமஸ் டோட்டலாவே போயிடும். லைக் 14லயே வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கும். அதுவும் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சனுக்கு கம்ப்ளீட்டா வந்து தைமஸ் ஆர்கன் அப்படின்றது மறைஞ்சிரும். தென் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பி செல்ஸ் இஸ் ஃபர்தர் கிளாஸ் இன்டு 2 டைப்ஸ் அண்ட் டி செல்ஸ் இஸ் ஆல்சோ ஃபர்தர் கிளாஸ் இன்டு 2 டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் த பி செல்ஸ். ஸோ பி செல்ஸ்ல என்ன மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணுது? இது நான் ஆல்ரெடி பி செல்ஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்திருக்கோம். பிளாஸ்மா செல் அண்ட் பி செல் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா செல் அண்ட் மெமரி செல். இந்த 2 செல்ஸ் இது ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணும். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பி செல்ஸ்ல வந்து இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ ஆன்டிபாடி மீடியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பி செல்ஸ் எல்லாமே ஆன்டிபாடியை யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலி வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். இது ஒரு இது. அண்ட் கம்மிங் டு த டி செல்ஸ், டி செல்ஸ் பார்த்தீங்கன்னா, it is classified into cytotoxic T cell, okay, cytotoxic and cytotoxic T cell அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லனா வந்து T helper cells. Helper cell. Just a minute. Helper cell. T helper cell. இந்த மாதிரி நம்ம ரெண்டு விதமா அது ஆக்சுவலி கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே, ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டோடாக்சிக் டி செல்ன்றது நம்ம செல்ஸ் அட்டாக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேம்லயே இதோட மீனிங் இருக்கு பாருங்க. சைட்டோடாக்சிக். சைட்டோ மீன்ஸ் செல், டாக்ஸிக் மீன்ஸ் அந்த பர்ட்டிகுலர் செல்லுக்கு வந்து டாக்ஸிக் மாதிரி இருக்கும். அதனால சைட்டோடாக்சிக் டி செல்னு அதுக்கு பேரு. இன்னொரு டி ஹெல்ப்பர் செல். ஹெல்ப்பர் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ஸ்ல இல்ல நம்ம வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா நமக்காக. அதே மாதிரி நம்மளோட பாடியிலேயே வந்து ஹெல்ப்பர் இருக்கிறவங்க தான் இந்த டி ஹெல்ப்பர் செல்ஸ். எந்த ஒரு ஆன்டிஜன், எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் என்டர் ஆனாலுமே முதல்ல வந்து அனலைஸ் பண்ணி முதல்ல கண்டுபிடிக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி ஹெல்ப்பர் செல்ஸ் தான். ஓகே. இந்த டி ஹெல்ப்பர் செல்ஸ் கண்டுபிடிச்ச உடனே உங்க ஆன்டிபாடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்ல WBCக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தே ஃபர்தர் டேக் ஓவர் த ஃபங்ஷன்ஸ். அண்ட் தென் வி வில் கோ டு த மோனோசைட்ஸ். மோனோசைட்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பாகோசைட்டிக் செல்ஸ் that are similar to mast cells அப்படின்னு பார்த்திருந்தோம். வாட் இஸ் mast cell பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரியாம நம்ம கீழ விழும்போது நமக்கு அடிபடும் இல்லையா? அடிபடுதுன்னா, பட் நமக்கு வந்து பிளட் வந்து ஆக்சுவலி வெளிய வந்து வெளிய லீக் ஆகல. ஆனா வந்து உள்ள என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீக்கமா இருக்கும். உள்காயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உள்காயம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ். ஓகே. உள்ள இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் ஆக்சுவலி வந்து இன்ஃப்ளமேஷன் நடந்திருக்கும். இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது, நமக்கு உள்ளருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கை வந்து வீக்கமா இருக்கும். ஓகே. அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க அந்த நேரத்துல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வீக்கமா இருக்கோ, கையோ இல்ல காலோ பார்த்தீங்கன்னா, அத நீங்க டச் பண்ணி பார்க்கும்போது யூ கேன் ஃபீல் த ஹீட். ஏன்னா, பிளட் வெசல்ஸ் நார்மலா வந்து இவ்ளோ சைஸ்ல இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே. ஸோ சடனா வந்து பிளட் வெசல்ஸ் இவ்வளவு இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. இவ்ளோ சைஸ். சடனா நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது நல்ல அந்த அந்த பிளேஸ் மட்டும் பிளட் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ்க்கு ஆக்சுவலி வந்து மாறிடும். அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் காயம் ஏற்படுற பிளேஸ் மட்டும் இப்படி மாறும்.
அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் லைக் இவ்வளவு டயமீட்டர்ல தான் ஆக்சுவலி இந்த பிளட் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கும். சடனா இவ்ளோ இவ்ளோ பெரிய டயமீட்டருக்கு அது வந்து பிளட் வந்து பாஸ் ஆகணும். அப்படி வரும்போது இந்த பிளட் அப்படின்றது வந்து இதுக்கு அகைன்ஸ்டா ஆக்சுவலி போயிட்டு இருக்கும். இதுக்கு இப்படி போகும்போது கிரியேட் தட் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்னால ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியோட ஹீட் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் ஆக்சுவலி என்ன கொடுக்குறாங்கன்னா அட் த சேம் டைம் அந்த இன்ஃப்ளமேஷன் நடந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் சம் ஹார்மோன்ஸ் லைக் ஹிஸ்டமின், செரோட்டோனின், ப்ரோஸ்டோகிளாண்டின், பிராடிகைனின் இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் எல்லாமே இது ப்ரொடியூஸ் பண்ணும். And we know that it is constitute like 1 to 3%. Monocytes இருக்கிறதுல லார்ஜஸ்ட் செல் இன் WBC. இது மேக்ரோஃபேஜா மாறுன்றதை இது இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 1 to 3% தான். ஓகே, ஒவ்வொரு நம்ம பாடியில இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் அது எப்படி பிரசன்ட் ஆகுதுன்றத பொறுத்து அதோட நேம் மாறுது. தட் இஸ் மைக்ரோக்ளியா நம்ம சொல்றோம், அண்ட் தென் குப்லர் செல்ஸ் நம்ம சொல்றோம், அண்ட் ஆல்வியோலார் மேக்ரோஃபேஜ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த ஆர்கன்ல இருக்குன்றது தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த குப்லர் செல்ஸ் லிவர்ல ஏதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இல்ல ஆன்டிஜென் ஏதாவது என்டர் ஆகும்போது இந்த குப்லர் செல்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீட் கொஸ்டின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மேக்ரோஃபேஜஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, then we are going to see about platelets. So we have seen bloodல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா காம்போசிஷன் நம்ம சொல்லும்போது in the last chapter itself we have seen some of the pigments like hemoglobin and methanoglobin நம்ம பார்த்தாச்சு. இந்த சாப்டர்ல வந்து காம்போசிஷன் ஆஃப் bloodல we have seen plasma என்னன்றத பார்த்தோம். and we have seen about the RBC and WBC. the last one is the platelets. bloodல இருக்கக்கூடிய அடுத்தது platelets. so platelets என்னன்றத பார்க்கலாம். are called thrombocytes. thrombin is a protein, cytes na cells. okay, so இதுல இருக்க பிளேட்லெட்ஸ்னாலே நமக்கு தெரியும் இட் இஸ் a blood clotting protein. ஓகே, பிளட் கிளாட் பண்றதுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் அசோசியேட் ஆகும். அதுல வந்து பிளேட்லெட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டீன். இதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு இதுல பார்த்தோம் இல்லையா, த்ராம்பினோஜென் அண்ட் ஃபைப்ரினோஜென், த்ராம்போசைட். ஸோ இது எல்லாமே ப்ரோத்ராம்பின் அண்ட் ஃபைப்ரினோஜென் இது பார்த்தோம் இல்லையா. இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து எப்படி அது ஆக்டிவேட் ஃபார்முக்கு மாறுதுன்றத கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா த்ராம்போசைட், த்ராம்போ மீன்ஸ் ப்ரோட்டீன், சைட் மீன்ஸ் செல். ஸோ இதுல பிளட் கிளாட்டிங் ப்ரோட்டீன் இருக்கு that are produced from megakaryocytes. megakaryocytes அப்படின்னா இட்ஸ் ஸ்பெஷல் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் செல்ஸ் இன் போன் மேரோ. ஆக்சுவலி இதோட இதுலயும் இந்த நேம்லயே மீனிங் இருப்பாங்க. மெகா மீன்ஸ் ரொம்ப பெரிய சைஸ், கேரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ், சைட் மீன்ஸ் செல். ஆக்சுவலி இங்க இருக்கக்கூடிய செல்லுக்கு லைக் லிம்போசைட்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஏன்னா லிம்போசைட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் லெட் மீ கோ டு த ப்ரீவியஸ் லைன். see here, lymphocyte structure நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க பாருங்க. லிம்போசைட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா செல்ஸ் இருக்கு. சைட்டோபிளாசம் கம்பேர் பண்ணும்போது see here, சைட்டோபிளாசம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸோட சைஸ் அப்படின்றது நல்ல பெருசா இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் மெகா கேரியோசைட்ஸ். மெகா மீன்ஸ் பிக், இதே மாதிரிதான் இருக்கும். மெகா மீன்ஸ் பிக், கேரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ், செல் சைட் மீன்ஸ் செல். ஸோ இங்க இந்த செல் பாத்தீங்கன்னா ரொம்ப சைஸ் ஆக்சுவலா பெருசா இருக்கும். அதுலயும் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சைஸ் பெருசா இருக்கும். அதனால இங்க கொடுத்துருக்காங்க. பிளட் நார்மலி கண்டைன்ஸ் 1,50,000 to 3,50,000 platelets per mm square of blood. இது ஏன் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பிளேட்லெட்ஸ் மற்றதை கம்பேர் பண்ணும்போது பிளேட்லெட்ஸோட கவுண்ட் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கணும். பிகாஸ் whatever accident happened to a person, platelets தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்து அந்த பிளட் கிளாட்டிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு ஆக்சுவலி வந்து பிளட்டை வந்து கிளாட் பண்றதுக்கு வர்றாங்க, ரைட். ஸோ அதனால வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை பிளே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதை தாண்டி ஆர்பிசி நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து ஆக்சிடென்ட் டைம்ல வந்து பிளட் கிளாட்டிங் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ப்ராசஸ் இல்லையா, அதான் இங்க சொல்லியிருக்கோம். They secrete substances involved in coagulation or clotting of blood. See here. So அதுதான் இதுதான் வந்து முக்கியமா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. that substance involved in coagulation or clottingனா ஒரே வைக்கிறது, ஃபர்தரா வந்து பிளட் லீக் ஆகாம ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
The reduction in platelet number can lead to a clotting disorder that result in excessive loss of blood from the body. இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவோம். பாத்தீங்கன்னா இதுல வந்து they are having like ஹீமோஃபிலியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும்ல. ஓகே, so ஹீமோஃபிலியா, let me go to that. HAEMO ஹீமோஃபிலியா. Okay, hemophilia is a condition. Hemo means blood, philia means loving. Actually in the hemophilia அந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா blood clotting proteins நம்ம இந்த platelets இருக்குல்ல, platelets ஓட நம்பர் ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் கொடுக்குறாங்க reduction in platelet number. So platelet number கம்மியா இருக்கும்போது கண்டிப்பா அந்த பர்சனுக்கு ஒரு பர்சனுக்கு platelet number கம்மியா இருக்கும்போது அந்த பர்சனுக்கு எதனா ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா blood clot ஆகிற டைம் ரொம்ப டைம் அதிகமா எடுக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா லாஸ் ஆஃப் பிளட் அதிகமா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபிலியா மீன்ஸ் லவ்விங். இது இட்ஸ் ஒன் ஆஃப் ஜெனடிக் டிசார்டர்ஸ். ஆக்சுவலி இங்க வந்து உங்களுக்கு பிளேட்லெட்ஸோட கவுண்டிங்கே ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால வந்து இந்த பர்சன் this type of genetic disorders otherwise called as a royal sickness சொல்லுவாங்க. பிகாஸ் ஈவன் குயின் விக்டோரியாவுக்கு வந்து இந்த சிக்னஸ் இருந்தது, அவங்களோட ஜென்ரேஷனுக்குமே நிறைய பேருக்கு இருந்ததுன்றதுனால we call it as a royal sickness. So next we are going to see about the blood groups அப்படின்றத பார்க்க போறோம். So coming to the blood group, first எப்படி வந்து ஆக்சுவலி blood grouping கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, first of all முன்னாடி எல்லாமே ஆக்சிடென்ட்ஸ் இது நடக்கும்போது they never screening the blood type and they never screening the what is the ஏதாவது அந்த பர்சனுக்கு ஏதாவது ஃபீவர் இருக்குமா, they never bother about that. அண்ட் ஏதாவது இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கான்றது எல்லாமே பார்க்காம தான் பிளட்டை எடுத்து மற்றவங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பிளட்டை எடுத்து ஒரு பர்சனுக்கு பிளட் தேவையா, ஓகே அவங்க வந்து ஏ பாசிட்டிவா இருந்தானே இல்ல ஓ நெகட்டிவா இருந்தானே ஈவன் ஏபியா இருந்தானே பி பாசிட்டிவா இருந்தானு சொல்லிட்டு யாரோட பிளட் ஏதாவது ஆக்சுவலி அனுப்பி ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சடனா என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் பர்சன் ஒன்ஸ் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே இதாச்சு. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அது டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறவங்களுக்கு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. பட் அதை அக்செப்ட் பண்றாங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு தான் தே கெட் தட் ரியாக்ஷன்ஸ். அவங்களுக்கு அது வந்து ஒத்துக்காம தட் பர்சன் அட் லாஸ்ட் லீட்ஸ் டு டெத் அளவுக்கு கொண்டு போனது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அட் லாஸ்ட் இட் லீட்ஸ் டு டெத். தென் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளட் குரூப்பிங் இருக்கு அப்படின்றத, பிளட் குரூப்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்லா பர்சனுக்குமே ஒரே மாதிரி பிளட் குரூப்ஸ் இருக்காது அப்படின்றத லான்ஸ் ஸ்டெய்னர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகே, லான்ஸ் ஸ்டெய்னர். He was the first who termed the blood groups, who discovered the blood groups and strain. அந்த strain எல்லாமே ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது லான்ஸ் ஸ்டெய்னர் தான். Commonly two types of blood groupings are done. என்னென்னு பார்க்கலாம். They are ABO and RH. ABOன்றது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ சில பர்சன்ஸ்க்கு ஏபிஓன்றது எதை வச்சு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பர்சன்ஸ்க்கு ஏ டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்கும், அதில் தென் பி டைப் ஆஃப் பிளட் குரூப்பிங் இருக்கும் அண்ட் ஓ டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்கும். தென் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்றதும் இருக்கும். ஸோ 4 டைப்ஸ் இருக்கும். இதுலேயே ஏபிஓ மூணுமே சேர்ந்து வர்றதுனால ஹி கால் தம் அஸ் ஏபிஓ அப்படின்னாரு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் அப்படின்றது கொண்டு வந்தாரு. வாட் இஸ் ஆர்ஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு அடுத்து வருது. RH stands for rhesus monkey. ஸோ ஆக்சுவலி வந்து மங்கியில நம்ம நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த ரீசஸ் மங்கின்னு ஒரு மங்கி இருக்கு. இந்த ரீசஸ் மங்கில தான் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் இந்த டைப் அப்படின்றத பார்த்துருக்காங்க. அதனாலதான் வந்து RH அப்படின்றத இந்த ரீசஸ் மங்கில இருந்து கொண்டு வந்தாங்க. இந்த ரீசஸ் மங்கி பாத்தீங்க, சாரி இந்த நாட் திஸ் மங்கி. இப்போ நம்மளோட பிளட் குரூப்பிங் நம்ம சொல்லும் போது we know that we are having like A group, B group நம்ம சொல்லலாம். பட் A பாசிட்டிவ் அண்ட் A நெகட்டிவ் ஆர் O பாசிட்டிவ் O நெகட்டிவ் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், திஸ் இஸ் கால்ட் as a RH. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி நம்ம சொல்றது வந்து RH அப்படின்றத கொண்டு வந்தாங்க. which are widely used all over the world. இது ரெண்டு தான் ஆக்சுவலா வந்து யூஸ் பண்றாங்க. பட் இன்னொரு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்ம பிளட் குரூப்பிங்ல ABO மட்டும் கிடையாது. we are having we not ஹியூமன் பொதுவா வந்து இன்னொரு டைப் ஆஃப் பிளட் குரூப் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா it is called as a Bombay blood group. பாம்பே பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸோட தான் ஆக்சுவலி அந்த பிளட் குரூப்பிங்க்கு நேம் இருக்கும், பாம்பே பிளட் குரூப். எதுக்கு பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் அவங்களுக்கு பிளட் குரூப்பிங் இது பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து டிஃப்ரெண்டா இருந்தது அவங்களோட பிளட் குரூப்பிங். ஸோ அதனால அதுக்கு வேற எதுவும் பேர் வைக்காம அந்த பர்சன் இருந்த பிளேஸையே ஆக்சுவலா அந்த பிளட் குரூப்பிங் வச்சாங்க. தட் இஸ் பாம்பே. அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் இந்த பிளட் குரூப்பிங்க முதல்ல கண்டுபிடிச்ச பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பாம்பேல ஒரு பர்சனுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் அ பாம்பே பிளட் குரூப். இட்ஸ் அ வெரி ரேர். ஏன்னா நம்ம மத்தவங்களுக்கு எல்லாருமே நம்ம வந்து ஓ பாசிட்டிவ் சாரி ஓ நெகட்டிவ் இந்த யூனிவர்சல் டோனரை நம்ம கொடுக்க முடியும். பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு இந்த பாம்பே தான் ஆக்சுவலி செட் ஆகும். Okay, the next one, ABO blood grouping. First ABO blood grouping பார்க்கலாம். Then இதோட எண்ட்ல வந்து which blood group is called as a universal donor and which is called a universal recipient இதெல்லாமே நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ABO blood grouping. Okay, ABO blood grouping. Depending on the presence or absence of surface antigen. ஸோ நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய அந்த நம்மளோட பிளட் குரூப்பிங்கை எப்படி நம்ம பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிசிக்கு மேல சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகே, நம்ம ஆர்பிசிக்கு மேல ஆன்டிஜன் அப்படின்றது இருக்கும், அது சர்ஃபேஸ்ல இருக்கிறதுனால தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் a surface antigen. Okay, surface antigen on the RBC. Blood groups in individual belongs to 4 different types, namely A, B, AB and O. So these are the types of blood groups. Okay, இப்போ வந்து இங்க இதுல பாத்தீங்கன்னா the plasma of A, B and O. இதுல இந்த பிளட் குரூப்பிங்ல என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா வந்து பிளாஸ்மாவை பிரிக்கிறாங்க. பிளாஸ்மாவை பிரிக்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஆக்சுவலி வந்து சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கும். இப்போ எப்படி வந்து ஆக்சுவலி நம்ம கிரைண்ட் பண்றதுக்கு யூஸ் கிரைண்டர் அண்ட் சட்னி ரெடி பண்றதுக்கு நம்ம சட்னி இது மிக்ஸி யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி there are so many instruments for medical purpose நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாத்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூஜ்ல ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸை லோட் பண்ணிட்டு ஹை ஸ்பீட்ல ஆக்சுவலி அந்த மிஷினை ஆன் பண்ணனா ஹை ஸ்பீட்ல ரன் ஆகும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து இத்தனை 1000 டர்ன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடா ரொட்டேட் ஆகும். லைக் ஃபேன் மாதிரி இருக்கும். பட் ஃபேன் சுத்துறத விட ரொம்ப ஒரு செவரல் டைம்ஸ் வந்து ஸ்பீடா அது ஆக்சுவலி ரொட்டேட் ஆகும். ஒரு ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பிளட் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஈவன் நீங்க நம்மளோட செல்ஸ் மட்டுமே நீங்க இமேஜின் பண்ணுங்க. செல்ஸ் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா we are having a cytoplasm, plasma membrane, the outer covering of plasma membrane, cytoplasm, nucleus, rough endoplasmic reticulum, smooth endoplasmic reticulum, Golgi apparatus, vacuoles, vesicles, lysosome, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் ஆர்கனல் ஒரே ஒரு செல்லுக்குள்ள இவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய நம்ம செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனலுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு ஆர்கனலுக்குமே தே ஆர் ஹேவிங் a particular molecular weight. ஓகே, எல்லா ஆர்கனலுக்குமே ஒரே மாதிரியான மாலிகுலர் வெயிட் அப்படின்றது இருக்காது. ஈச் அண்ட் எவ்ரி திங் டிஃபர். அப்போ அந்த டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சிரும் சொல்லலாம். இப்போ ஈவன் நம்மளே பாத்தீங்கன்னா இந்த மார்பிள்ஸோ இல்ல ஸ்டோன்ஸையும் நீங்க வந்து ஒரு 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 பாஸ்கெட்ல இல்லைன்னா ஒரு 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 வெசல்ல நீங்க போட்டுட்டு நீங்க நல்லா ஷேக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் எல்லாமே ஆக்சுவலி வந்து கீழே செட் ஆயிடும் இல்லையா. சின்ன சைஸ் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே செட் ஆயிடும், மேல வந்து பெரிய சைஸ் எல்லாமே இருக்கும். லைக் அதே மாதிரி மெக்கானிசம் தான் ஸ்மால் சைஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சாரி ஸ்மால் சைஸ் எல்லாமே வெயிட் லெஸ்ஸா இருக்கிறது எல்லாமே கீழே செட்டில் ஆகும். வெயிட் அதிகமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் கீழே செட்டில் ஆகும். அதுக்கடுத்து வெயிட்லெஸ் அந்த 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 மாலிகுலர் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதுல பிரிஞ்சிடும் நல்லாவே. ஸோ வி கேன் ஈஸிலி செப்பரேட். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அது ஈஸியா நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுலயும் கொடுக்குறாங்க. இதுல பிளாஸ்மான்றது எப்படி செப்பரேட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான்
ஸோ நம்ம பிளட் நம்ம சொல்லும்போது இதுக்கு முன்னாடி தான் அவரோட காம்பனன்ட்ஸ் பிரசன்ட் இன் பிளட் அப்படின்றத பார்த்தோம். லைக் பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி இது மட்டும் இல்லாம இன்னும் நிறையவே இருக்கும். ரைட்? அப்போ நம்ம பிளட் ஆக்சுவலா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது வி கேன் கெட் ஈஸிலி பிளாஸ்மா மட்டும் நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும். அதுல ஏ குரூப்ல இருந்து எடுக்கிறாங்க, தென் பில இருந்து எடுக்கிறாங்க, ஈவன் ஓல இருந்து எடுக்கிறாங்க. ஓகே, இண்டிவிஜுவல்ஸ் ஹேவ் நேச்சுரல் ஆன்டிபாடிஸ். இதுல வந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம், இல்ல ஓ குரூப்பா இருக்கலாம். அத வந்து நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ளூட்டின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே கிடையாது. அக்ளூட்டின்ஸ் அப்படின்றது இப்ப நமக்கு அடிபடும் போது நார்மலா அந்த கிளாட்டிங் பண்றதுக்கு வருது இல்லையா, அந்த கிளாட் பண்றது அதான் அக்ளூட்டினேஷன். சோ அந்த கிளாட்டிங் ரியாக்ஷன் பண்றதுக்கு அக்ளூட்டினேஷன் அப்படின்னு இந்த ப்ராசஸ் பேரு நம்ம சொல்லுவோம், அந்த நேம் சொல்லுவோம். சோ இந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்றது இந்த பிளாஸ்மா தான். ஓகே, பிளாஸ்மானாலே உங்களுக்கு சொல்லியிருக்க பிளட் கிளாட்டிங் புரோட்டீன் அதுல இருக்குன்றத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அந்த பிளாஸ்மால என்ன இருக்கும்னா அக்ளூட்டின் அப்படின்றது இருக்கும். இந்த அக்ளூட்டினால தான் பிளட் வந்து ஈஸியா கிளாட் ஆகுது. சிம்பிளா பாத்தீங்கன்னா அக்ளூட்டினேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா இப்போ வந்து பால் இருக்கு இல்லையா, பால் வந்து இப்ப நீங்க அதுல கொதிக்கும் போது லெமன் இந்த மாதிரிலாம் புழிஞ்சு விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா சிட்ரிக் ஆசிட் பட்ட உடனே திரைய ஆரம்பிச்சிடும் இல்லையா, பிரிய ஆரம்பிச்சிடும். மாதிரி வந்து நார்மலா இருக்க பால் வந்து ஒரு மாதிரி கேர்டு மாதிரி இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து அக்ளூட்டினேஷன் அதே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பிளட் குரூப்பிங் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி டெக்னிக்கா செய்வாங்க. சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் ஆர் கால்ட் அக்ளூட்டினோஜென்ஸ். ஓகே, சர்ஃபேஸ் ஆன்டிஜென் என்ன சொல்றாங்கன்னா அக்ளூட்டினோஜென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் the antibodies or agglutinin. இது இல்லைன்னா இந்த ஆன்டிபாடிஸ் இன்னொரு நேம் தான். ஸோ அதனால ப்ராப்ளம் இருக்காது. ஆக்டின் ஆன் அக்ளூட்டினோஜென். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிளாஸ்மா இதுல தான் ஆக்சுவலி வந்து நம்ம அக்ளூட்டின்ஸ் சொன்னாங்க இல்லையா, இது என்ன பண்ணுதுன்னா இது கூட போய் ரியாக்ட் பண்ணுது. ஏன்னா இதுதான் சர்ஃபேஸ்ல இருக்கு, ரைட்? ஸோ இந்த அக்ளூட்டின்ஸ் வந்து எது கூட போய் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆன்டிஜெனா நம்ம சொல்ற அக்ளூட்டினோஜென்ஸோட போயிட்டு ரியாக்ட் பண்ணணும். அதாவது ஆக்டிங் ஆன் அக்ளூட்டினோஜென் ஏ இஸ் கால்ட் ஆன்டி-ஏ. ஆன்டினா அதுக்கு அகைன்ஸ்டா அது ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ த ஆன்டிபாடிஸ் ஆக்டிங் ஆன் அக்ளூட்டினோஜென் ஏ கூட ஃபைட் பண்றத நம்ம வந்து ஆன்டி-ஏன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி அக்ளூட்டின் ஆக்டிங் ஆன் அக்ளூட்டினோஜென் பி குரூப்போட ஃபைட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பி குரூப்போட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா we call it as an anti-B. Okay, and then agglutinogens are absent in O blood group. ஓனா ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா ஜீரோ, நம்ம ஜீரோ சொல்றோம் இல்லையா, அந்த ஜீரோ தான் ஓன் நம்ம இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓனா வந்து இதுக்கு தனியா ஸ்பெஷலா வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இட்ஸ் நத்திங் பட் ஆப்சென்ட். ஆப்சென்ட்னா தான் நம்ம வந்து ஓன்னு கொடுத்துருக்கோம். ஜீரோ அந்த மீனிங் தான். அக்ளூட்டினோஜென்ஸ் ஏ அண்ட் பி. அக்ளூட்டினோஜென் நம்ம என்னன்னு சொன்னோம், சர்ஃபேஸ் ஆன்டிஜென். ஓகே, அக்ளூட்டினோஜென் அப்படின்றது சர்ஃபேஸ் ஆன்டிஜென், அக்ளூட்டின் அப்படின்றது பிளாஸ்மால இருந்து நமக்கு கிடைச்சது. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ வி ஹேவ் டு see that. இந்த அக்ளூட்டினோஜென் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆன்டிஜென் ஏ அண்ட் பி ஆர் பிரசன்ட் போத். ஆக்சுவலா ஏ குரூப் இருக்கு இல்லையா, ஏபி குரூப் இருக்குல்ல, இப்போ ஏ பிளட் குரூப்புக்கு ஏ சர்ஃபேஸ் ஆன்டிஜென் தான் இருக்கும், பி பிளட் குரூப்புக்கு பி மட்டும் தான் இருக்கும். பட் ஆனா ஏபி பிளட் குரூப்புக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். ஏ டைப் ஆஃப் சர்ஃபேஸ் ஆன்டிஜெனும் இருக்கும், பி டைப் ஆஃப் சர்ஃபேஸ் ஆன்டிஜெனும் இருக்கும். ஓகே, ஆனா ஓ குரூப்புக்கு அது இருக்காது. தட்ஸ் வை வி கால் இட் ஆஸ் ஆப்சென்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஏ குரூப் ஏபி பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு. பட் do not contain anti-A and anti-B in them. ஆனா வந்து இதுக்கு பிளாஸ்மாவை அந்த மாதிரி ரியாக்ட் பண்ற மாதிரி இது இருக்காது அப்படின்றத கூட ஆன்டி-ஏ அது கூட ரியாக்ட் பண்ணாது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடிஸ் இது ரெண்டுமே நம்ம வந்து இந்த டேப்லெட் காலம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் ஃபர்தர் நம்ம ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி first of all I will end this session right here. And நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல we will first see the tablet column. இந்த tablet column நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு and we will go to the ஃபர்தரா நம்ம வந்து எப்படி வந்து blood transfusion பண்ணி இந்த மெக்கானிசம் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, thank you students.